மாயமான இந்திய விமானப்படை விமானத்தை கண்டுபிடிக்கும் பணியில் ஹெலிகாப்டர் உட்பட 13 விமானங்களும் 19 கப்பல்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. விமானம் காணாமல் போனது குறித்தும் தேடும் பணிகள் குறித்தும் விளக்குகிறார் நமது செய்தியாளர் வனிதா பரமசிவம். சென்னை தாம்பரத்திலிருந்து அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயருக்கு நேற்று காலையில் 8:30 மணிக்கு AN-32 ரக விமானம் ஒன்று புறப்பட்டு போயிருக்கு. அந்த விமானத்தில் 2 விமானிகள் உட்பட மொத்தம் 29 பேர் இருந்திருக்காங்க. அந்த விமானம் கிட்டத்தட்ட 11:30 மணிக்குள்ளார போய் சேர்ந்திருக்க வேண்டிய விமானம் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அதனுடைய ரேடார் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த விமானம் காணாமல் போயிருக்கு. நேற்றிலிருந்து அந்த விமானத்தை தேடும் பணி தொடர்ந்து நடந்துட்டு வருது. அந்த பணியில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் உட்பட 13 விமானங்களும் 19 கப்பல்களும் அந்த விமானத்தை, காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் ஈடுபட்டு வருது. அந்த விமானம் கடலில் மூழ்கி இருக்கலாமா அல்லது விபத்து ஏற்பட்டிருக்கலாமா அப்படிங்கிற கோணங்கள் எல்லாம் தற்போது அந்த விமானத்தை தேடும் பணியில் ஈடுபட்டு வராங்க. அந்த விமானம் கடற்கரையில் இருந்து பார்த்தோம்னா 150 நாட்டிக்கல் மைல் தொலைவில் காணாமல் போயிருக்கு. அதனால் அந்த மைய பகுதியிலிருந்து எல்லா புறங்களிலும், நாற்புறங்களிலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல கிலோமீட்டர் தூரத்தில் அந்த விமானத்தை தேடும் பணி தற்போது தீவிரமாக நடந்து வருது.